ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாம இன்னைக்கு அற்புதமாக மௌனம் அப்படின்ற விஷயத்த தான் நாம பார்க்க போறோம். நாம எப்படி பேசணும் அப்படின்ட்டு அண்ட் வாயை திறக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா நாம எல்லாரும் எப்படி சர்வசாதாரணமா திறக்கிறோம் அப்படின்றத நாம தான் நமக்கு நாமே தான் பார்த்துக்கணும். அண்ட் ஒரு வார்த்தைய பேசணும் அப்படின்னா, நாம எப்படி பேசணும், எவ்வளவு பேசணும், அ யா எந்த விதமாக பேசணும் அப்படின்றது கூட அழகா சொன்னாரு. நாம ஜீசஸ், ரமண மகரிஷி போன்று நாம கூட அந்த மாதிரி ஆகணும்னு நாமளும் வாய திறக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு, நாம வாய திறக்கணும். நமக்கு எந்த இடத்துல என்ன பேசணும் அப்படின்னு தெரியலன்னா, நாம வாய திறக்கக் கூடாது. சோ அற்புதமான ஒரு மெசேஜ சார் நமக்கு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நாம அதோடைய சயின்ஸ் ஆஃப் மௌனம் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய டாபிக். நாம ஒவ்வொரு நாளுமே ஒரு அற்புதமான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அப்போ நமக்கு எவ்வளவு ஞானத்தை கொடுத்துட்டு இருக்காங்க சார். நமக்கு ஒவ்வொரு நாளும் அற்புதமா நம்ம மாஸ்டர்ஸ் கூட நாம வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா மாஸ்டர்? ஸோ டெய்லி நாம நாள் தவறா நாம கலந்துக்கலாம். ஓகே, நம்ம எல்லாருக்குமே தனியா இருக்கணும் அப்படின்னா பிடிக்குமா? பிடிக்காது. என்ன சொல்றோம்? ஐயோ தனியா இருக்கணுமா? வேணாம் வேணாம், நான் யாராவது என் கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இல்லைன்னா நாம என்ன சொல்வோம்? நான் டிவி இருக்கா? ஓகே. நான் பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. இல்லைன்னா நான் போன் பார்த்துட்டு இருக்கேன், போயிட்டு வாங்க. இல்லைன்னா நான் யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் நாம ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கிதான் நாம அந்த விஷயத்துக்குள்ளதானே பயணம் செய்யறோமே தவிர்த்து, நாம நமக்குள்ள பயணம் அப்படின்றது செய்யறதே கிடையாது. ஆனா நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். நாம நமக்குள்ள பயணம் செய்யணும் அப்படின்னு. ஏன்னா நாம இப்ப தியானத்துக்கு வந்துட்டோம். தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நாம நமக்குள்ளதான் நம்ம பயணம் செய்யணும். இன்னமும் நாம என்ன பண்றோம்? நாம இங்க போலாமா? இவங்க கூட போலாமா? அவங்களோட போலாமா? அவங்க கிட்ட பேசலாமா? அப்படின்னு நாம எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்த நோக்கிதான் நாம போய்க்கிட்டே இருக்கோம். அங்க போறதால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நாம நமக்குள்ள போறத மறந்துடுறோம். அதுதான் நமக்கு தெரியுது. நாம எத பாக்குறோமோ, எத கேட்கிறோமோ, எத பேசுறோமோ, அதுதான் அங்க இருக்கு. அங்க நாம் கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் நாம நமக்குள்ள நாம பயணம் செய்யணும். எப்படி? அதற்கு நாம எதுவுமே யோசிக்க கூடாது. எதுவுமே பேசக்கூடாது. ஏன்னா பேசுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு வார்த்தைய நாம பேசணும் அப்படின்னு சொன்னா, நாம யோசிச்சு எப்படி பேசணும் அப்படின்றது அதுக்கு ஒரு கலையே இருக்கு. நாம எந்த இடத்துல எது பேசணும், எவ்வளவு பேசணும், எந்த மாதிரி பேசணும், எப்ப நம்ம குரலை உயர்த்தி பேசணும், எப்ப நாம குறைச்சு பேசணும், எவ்வளவு இனிமையா பேசணும், மத்தவங்களுக்கு நாம நோகாம, அவங்களுடைய மனம் நோகாத மாதிரி நாம பேசணும் அப்படின்னு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா நாம அதெல்லாமே பாக்குறோமா? ஏன் இல்ல, வாய திறந்தோமா பேசணுமா, நமக்கு தேவையான விஷயங்களை நாம பேசிக்கிட்டே தான் இருப்போம். நமக்கு இதுவும் தெரியும், நாம கடவுள்மார்கள். இந்த பூமிக்கு நாம மனிதர்களா வந்திருக்கோம். எதுக்கு? கத்துக்கிறதுக்கு, என்ன அனுபவங்களை பெறுறதுக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லுவோம். ஆனா நமக்குள்ள பயணம் செய்ய மாட்டோம். ஏன்னா என்னால முடியல. எதற்கு முடியல? ஏதோ ஒரு தடை வருது. எந்த விதமா வருது? நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பாக்குறது, பேசுறது தான். கேக்குறது. சோ நம்ம பாக்குறது, இப்ப தியானத்துக்கு உட்கார்றோம், கண்ண மூடிடுறோம். பார்க்க போறதில்ல. நம்ம எதுவும் கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டு நம்ம உட்கார்ந்துடுறோம். பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்துடுறோம். ஓகே. ஆனாலும் தடை வருது அப்படின்றாங்க. ஏன்? உள்ளுக்குள்ள மனம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப வாய் மட்டும் மௌனம் இருந்தா பத்தாது. நமக்குள்ள இருக்கிற அந்த மனமும் மௌனமா இருக்கணும். இல்லீங்களா? அப்ப நாம எந்த இடத்துல நாம நிக்கிறோம்? எவ்வளவு பேசுறோம்? எவ்வளவு விஷயங்கள பார்க்கிறோம்? நமக்கு இதுவும் தெரியும். நம்ம பார்க்கிறதால நமக்கு 80% எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. நாம அவ்வளவு எனர்ஜிய நாம வாங்குற எனர்ஜி எல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது, நம்ம மனம் வேலை செஞ்சு, நம்ம மூளை வேலை செஞ்சு, ஓ இது இந்த விஷயம், இவங்க இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க. நெறைய உள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு, நம்ம எடுத்த எனர்ஜி எல்லாம் வேஸ்ட். சோ இப்படிதான் நாம அந்த தடைகளை நமக்கு நாமே உருவாக்கிக்கிட்டு நாம முன்னாடி போறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்.
சோ இதுக்கு ஒரு சின்ன டெக்னிக். என்ன அந்த டெக்னிக்? நாம ஈஸியா நம்மளுடைய பயணத்தை நாம பண்றதுக்கு ஈஸியான ஒரு டெக்னிக் என்னன்னா, நாம இந்த மௌனம் அப்படின்ற இந்த விஷயத்த நம்ம வாழ்க்கையில நடைமுறை நாம படுத்தணும். இன்னைக்கு நாம இந்த மௌனம் அப்படின்னா என்ன? எப்படி நாம கடைபிடிக்கணும்? இதனால நமக்கு என்ன லாபங்கள்? அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம பார்க்க போறோம். மாஸ்டர்ஸ், இன்னைக்கு நமக்கு அற்புதமான ஒரு விஷயம். இன்னைக்கு நமக்கு காந்தி ஜெயந்தி. காந்திஜிய பத்தி தெரியாதவங்களே கிடையாது. காந்திஜி அப்படின்னு சொன்ன உடனேயே அவர் எப்பவுமே ரொம்ப அதிகமா பயன்படுத்துற வார்த்தை எது? அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படின்னு சொல்லுவாரு. அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படின்னா, நாம யாருக்குமே எந்த எந்த விதத்திலயுமே நாம தொந்தரவு கொடுக்கக் கூடாது. ஹிம்சைய கொடுக்கக் கூடாது. நாம எல்லா ஜீவராசிகளையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றதுதான் நமக்கு புரியுது. ஆனா, இங்க எல்லா ஜீவராசிகளும் நாம கூட ஒரு ஜீவராசி தானே! நாமும் அதுல அடங்குறோம் இல்ல? நாம எப்பவுமே நாம மத்த ஜீவராசிகள கொல்லக்கூடாது. நம்ம வெஜிடேரியனா இருக்கணும் அப்படின்னு நாம சொல்றோம். அது முக்கியம். அதோட சேர்த்து நாம மத்தவங்களோட மனச கூட நாம நோகடிக்காம பாத்துக்கணும்ல, நம்ம பேச்சுக்களால, நம்ம செயல்களால. அதே மாதிரி நம்மளே நாம கூட தாழ்வு மனப்பான்மைய கொண்டு வந்துகிட்டு, கில்ட்டி ஃபீல் பண்ணிக்கிட்டு, நம்மள நாம கூட குறைச்சுக்க கூடாது இல்லையா? நம்மள நாம திட்டிக்க கூடாதுல்ல. அது கூட ஹிம்ச தானே. நமக்கு நாமே செஞ்சுக்கிற ஹிம்ச அது. அது இன்னும் ரொம்ப பெருசு. அதனால நாம அந்த அஹிம்சா மார்க்கத்துல அவர் அற்புதமா நமக்கு வழிகாட்டிட்டு போயிருக்காரு. இன்ஃபாக்ட் இந்த மௌனத்த அவர் கூட கடைபிடிச்சிருக்காரு. வாரத்துல ஒரு நாள் காந்திஜி கண்டிப்பா மௌனம் இருப்பாரு. அவர் எவ்வளவு பெரிய மகாத்மா! அதுக்கு தானே அவர மகாத்மா அப்படின்னு நாம அழைக்கிறோம். மகாத்மா காந்தி அப்படின்னு அழைக்கிறோம். அவருடைய பேர் கரம்சந்தா இருந்தா கூட மகாத்மா அப்படின்னு நாம அழைக்கிறோம். ஏன்? அவ்வளவு பெரிய ஆள், அவ்வளவு பெரிய மனிதர். அவரு அவருடைய வாழ்நாள் முழுவதுமே வாரத்துல ஒரு நாள் மௌனம் இருந்திருக்காரு. ஆனா, நாம கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு யோசிக்கிறோம். பேசாம இருக்கணும் அப்படின்னா இன்னும் யோசிக்கிறோம். ஐயோ! பேசலன்னா எனக்கு பைத்தியமே புடிச்சிரும்னுவாங்க சில பேர்லாம். யோசிச்சு பாருங்க அப்ப. அந்த நிலையில மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னா. சோ, நாம கூட காந்திஜிய நாம அவருடைய எப்போ பார்த்தாலும் அவர் நமக்கு ஃப்ரீடம் ஃபைட்டர், அவர் ரொம்ப சிம்பிள் இதெல்லாமே சொல்றோம். ஆனா, அவர் நெறைய விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில அவர் கடைபிடிச்சிருக்காரு. அந்த விஷயங்கள கூட நாம கத்துக்கிட்டு, எப்ப நாம கூட அந்த வழியில அவர் போன அந்த வழியில நாமயும் நடக்கிறோமோ, அதாவது அவர் எதெல்லாமே செஞ்சாரோ, அதாவது என்ன விஷயங்கள சொன்னாரோ, அத நாம கடைபிடிச்சோம்னா, நாம கூட அந்த மாதிரி ஆகலாம். அவர் மட்டும் இல்ல. ரமண மகரிஷி. நான் அப்படி நெறைய மாஸ்டர்ஸ் வந்து அந்த அந்த பாதையில நமக்கு மெயினா தெரியிறவங்க இவங்க 2 பேர் நம்ம தமிழ்நாட்டுல. வள்ளலார். இவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, நாம மௌனத்துல இருக்கணும். தேவை எவ்வளவோ அவ்வளவுதான் நாம பேசணும். அப்படின்னு நமக்கு அழகா சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம காந்திஜி பார்த்தோம் அப்படின்னா, அவரு எவ்வளவு சிம்பிளா இருப்பாரு. எவ்வளவு கடினமா உழைப்பாரு. அவர் எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவா யோசிப்பாரு. நேரடியா எதையுமே நேரடியா சொல்லுவாரு. அண்ட் அவர் செய்ற ஒவ்வொரு செயல்ல கூட டெடிகேஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த அந்த எப்பவுமே ஒரு வேலைய நாம அந்த முழு அர்ப்பணிப்போட செய்யும் பொழுது, அது கண்டிப்பா நமக்கு சக்சஸ குடுக்கும். நேர்மையா இருப்பாரு. சோ, அவருக்கு அந்த அவர் கடைபிடிச்ச சில கொள்கைகள், அதுல மௌனமும் ஒன்று. அதனால அவருக்கு எவ்வளவு ஒரு சக்தி கிடைச்சிருக்கு. அவருடைய வார்த்தைய எவ்வளவு கோடிக்கணக்கான பேர் அதற்கு சம்மதிச்சு அந்த வழியில அந்த அஹிம்சை வழியில நடந்து, நாம் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த ஃப்ரீடம நமக்கு வாங்கி குடுத்துருக்காங்க இல்லையா மாஸ்டர்ஸ்? சோ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். யாருமே என் பேச்ச கேட்க மாட்டேன்றாங்களேன்னு. நம்ம பேசிக்கிட்டே இருந்தா யாருமே அது அது பொருட்படுத்தவே மாட்டாங்க. இவங்க எப்ப பார்த்தாலும் தொணன்னு பேசிட்டே தான் இருப்பாங்க. அவங்க பேச்ச விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நாம கூட எப்போ அந்த மௌனத்த கடைபிடிச்சு நமக்குள்ள அந்த சக்திய வளர்த்துக்கிறோமோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே நம்மள பாப்பாங்க. நம்ம சொல்றத கேட்பாங்க. பத்ரி சார் 18 கொள்கைகள் குடுத்திருக்காங்க நமக்கு. அதுல 4வது கொள்கையா சார் சொல்லியிருக்காரு என்னன்னா, நாம நெறைய நேரம் ஒரு நாள்ல நாம மௌனமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நாம மௌனத்துல இருக்கணும். அதே மாதிரி நாம இயற்கையில இருக்கும் பொழுது கூட நாம அந்த மாதிரி மௌனத்துல இயற்கைன்னா நாம வெளியில பீச்சுக்கு போறோம். இல்லன்னா ஒரு பார்க்குக்கு போறோம். அங்கெல்லாம் போகும்பொழுது கூட நம்ம மௌனமா இருக்கும் பொழுது நமக்கு அதிகமான அந்த ஆற்றல பெற முடியும். நம்மோடு நாம் இருக்கும் பொழுது ஆனந்தம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துரும்.
சோ இங்க மௌனம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல நமக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தெரியும். என்னன்னா, இந்த இடத்துல வார்த்தைக்கு கட்டுப்பாடே கிடையாது. அந்த உரையாடல் நம்ம பேசும்பொழுது, செய்யும்பொழுது இந்த வார்த்தைய யூஸ் பண்ணணும், அந்த வார்த்தைய யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு நமக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஜாலியா இருக்கலாம். அந்த மௌனத்துக்கு அவ்வளோ ஒரு அற்புதம். ஏன்னா நம்ம அங்க பேச மாட்டோமே. சைலன்ட்டா இருப்போம். சோ நம்ம பேசுறது வந்து மத்தவங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நாம குடுக்குற ஒரு பாஷை அது. அது வந்து நம்ம மத்தவங்களுக்கு கன்வே பண்றணும், சொல்லணும் அப்படின்னு நெனைக்கிற விஷயத்த நாம நம்மளுடைய வார்த்தைகள் மூலமா சொல்றோம். அது மட்டும் தான் இருக்கா? வேற மொழியே கிடையாதா? அப்படின்னா, மௌனம் கூட ஒரு மொழிதான். அழகா நாம சொல்ல வந்தத நாம சொல்லலாம். சோ அந்த மாதிரி கூட நாம நம்மளுடைய வார்த்தைகள இல்லாம, அழகா கட்டுப்பாடே இல்லாம நம்ம அந்த மௌனத்துல அவங்களுக்கு சொல்லிடலாம். இந்த இடத்துல வாய் மட்டும் தான் சம்பந்தப்பட்டிருக்கா அப்போ? இந்த மௌனத்துக்கு? இல்ல மாஸ்டர்ஸ். இங்க நம்மளுடைய வாய் மட்டும் சம்பந்தப்படாது. நம்மளுடைய பேச்சுக்கள், வார்த்தைகள் மட்டும் சம்பந்தப்படல. இங்க நம்மளுடைய மனமும் சம்பந்தப்பட்டிருக்கு. ஒரு விஷயம் கிடையாது இங்க. இந்த பௌத்திக உடல் மட்டும் கிடையாது. அங்க நம்மளுடைய மனம் கூட அங்க இணைஞ்சிருக்கு. அந்த மனமும் கூட நம்மளுடைய இந்த மௌனத்துக்கு ஒத்துழைக்கணும். நம்மளுடைய மனம், நம்மளுடைய மூளை, நம்மளுடைய வாய் இந்த 3மே ஒருங்கிணைந்து வேலை செய்யும் பொழுதுதான் நம்மளால ப்ராப்பரா அந்த மௌனத்த கடைபிடிக்க முடியும். நாம நாம என்ன நினைக்கிறோம், நான் பேசவே இல்ல. அப்ப நான் பாட்டுக்கு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். புத்தகம் படிக்கிறது நம்ம வாய்க்கு மௌனத்த குடுத்திருக்கோம். ஆனா உள்ள வந்து ஓடிட்டே இருக்கு. எப்படி? அந்த ஆத்தர் அந்த அ கதாசிரியர் எப்படி எழுதியிருக்காரு அந்த புத்தகத்த, அந்த கதாபாத்திரத்தோட அப்படி நாம ஒன்றி போயிட்டோம். அப்ப நாம மௌனத்துல இருக்கிற மாரியா? கிடையாது மாஸ்டர்ஸ். மௌனத்துல இல்ல. நல்ல சில பேர் சொல்லுவாங்க, "நான் காலையில இருந்து யார்ட்டயுமே பேசல. ஃபுல்லா மௌனம்." அப்படின்னு சொல்லி டிவி முன்னாடி உட்கார்ந்திருப்பாங்க. டிவி உட்கார்ந்துட்டு படம் பார்த்துக்கிட்டு, அ ஏதாவது ம் சேனல்ஸ்ல இருக்கிற சீரியல்ஸ பார்த்துக்கிட்டு காலத்த ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்ப நாம மௌனம்ல இருந்த மாதிரியா? ஏன்னா, அந்த இடத்துல வர்ற அந்த கதாபாத்திரங்களோடும், அந்த மூவில இருக்கிற கதாபாத்திரங்கள், அந்த பாட்டு, இசை அப்படின்னு நம்மளுடைய மனம் அதுல தான் இருக்கு. இல்லன்னா ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. அ எவ்வளையோ விஷயங்கள ஃபோன்ல பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது, நாம எப்படி இருக்கோம் தெரியுமா? இது எல்லாமே இந்த டிவி, ஃபோனு இதுலலாம் நாம இருக்கும் பொழுது, நாம ஆல்மோஸ்ட் ஒரு 1000 குரல்களோட நாம அரட்டை அடிச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? பேசிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி தான் உள்ள வந்து போய்க்கிட்டே இருக்கும். அப்ப அது மௌனம் ஆகுமா மாஸ்டர்ஸ்? அப்ப மௌனம்னா என்ன? மௌனம் அப்படின்னா, ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கிறது. வாய் வந்து ஒரு வார்த்தையும் பேசாது. அதே சமயத்துல நம்மளுடைய எந்த சிந்தனையுமே நாம இல்லாம பிளாங்கா இருக்கிறது. நம்ம கூட நாம இருக்கிறது. அதுதானே தியானம் அப்படின்னு சொல்வீங்க. நம்ம கூட நாம இருந்து, நமக்குள்ள நாம பயணம் செய்யும் பொழுது, எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாம இருக்கோம். அதே மாதிரி தான் நாம கண்கள திறந்து இருக்கும் பொழுது கூட நாம இருக்க கத்துக்கணும். ஏன்னா, கண்கள திறந்து அது எப்படி இருக்க முடியும்னா, அதுதான் மாஸ்டர்ஸ் நாம ட்ரெயின் ஆகுறதே. நாம கண்கள மூடிட்டு உள்ள போக, போக, போக ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்கள திறந்து இருக்கும் பொழுது கூட நம்மளால வந்து அந்த வெற்றிடத்துல நம்மளால இருக்க முடியும். பேசும்போது கூட நாம அந்த வெற்றிடத்துல இருக்க முடியும். அதே மாதிரி நாம ஒரு செயல்கள செய்யும் பொழுது கூட நமக்கு எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாம எந்த செயல செய்றோமோ, அந்த செயலோடயே நாம ஒன்றிணைஞ்சு அந்த மைண்ட்ஃபுல்லா செய்யும் பொழுது, அற்புதமான ஒரு சக்திய நாம பெறுறோம் பார்த்தீங்களா? அதுவும் ஒரு வெற்றிடம். நம்ம எப்ப அந்த வெற்றிடத்துல இருக்கிறோமோ, அப்பதான் நம்ம அந்த சக்தி அப்படின்றத நம்மளால பெறவே முடியும். சோ, நாம ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம பார்க்கும்போது, "சும்மா மௌனம் தானே என்னப்பா இருக்கு? இருந்துட்டா போச்சு." அப்படின்னு நான் பேசக்கூடாது அவ்வளவுதானே, நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஈஸியா சொல்லிடுவோம். ஆனா, உள்ள உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இனி இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. இன்னும் 20 நிமிஷத்துல இந்த மௌனம் முடிஞ்சிரும். நான் ஃபர்ஸ்ட் யாருக்கு ஃபோன் பண்ணணும்? இவங்க கிட்ட என்ன பேசணும்? அவங்க கிட்ட என்ன பேசணும்? நான் எங்க போணும்? இப்படி உள்ள யோசிச்சுட்டே இருந்தா, அப்ப என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. நீங்களே உட்கார்ந்து வாய திறந்து பேச மாட்டீங்க. இப்படி யோசிச்சுட்டு பாருங்க. உங்க ஆற்றல் என்ன ஆகுது? வீணாகுதா? இல்லையா? அப்படின்றது நமக்கு நாமே தான் செக் பண்ணிக்கணும். இங்க அறிவியல், சயின்ஸ் அப்படின்றது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான். ஒவ்வொரு விஷயமும் நாம தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் இந்த மௌனம் அப்படின்றது இருக்கு பாத்தீங்களா? இத விட உன்னதமான அந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு இன்னொன்னு இருக்கவே இருக்காது மாஸ்டர்ஸ். ஏன்னா, நாம சில டைம் பேசிருவோம்.
பேசினது பிறகு அப்புறமா யோசிப்போம். அடடா! நான் இந்த மாதிரி பேசியிருக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஐயோ! நான் இந்த மாதிரியான வார்த்தைகள பேசிட்டேன்னா, அவங்க பாவம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நெறைய இன்சிடென்ட்ஸ் அந்த மாரி நமக்கு நடந்திருக்கும். ஆனா, யோசிச்சு பாருங்க. நாம ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம மௌனத்துல இருந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமா நாம அந்த அளவுக்கு நாம வருத்தப்பட மாட்டோம். மௌனத்துல இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நாம வருத்தப்பட மாட்டோம். அப்ப அந்த டிஃபரன்ஸ பாருங்க. பேசுறதுக்கும், நாம மௌனத்துல இருந்தறதுக்கும். ஒரு மனுஷன தெய்வமா மாற்றக்கூடிய அளவு சக்தி வந்து அந்த மௌனத்துக்கு இருக்கு. அதே மனிதன அரக்கனா மாத்துற சக்தி வந்து அந்த வார்த்தைகளுக்கு இருக்கு. நாம யாராவது திட்டிட்டு இருக்கும்போது, "பாரேன் இப்படி ராட்சசன் மாரி திட்டுறாங்க இவங்க. கொஞ்சம் கூட புத்தி இல்லையே!" அப்படின்னு நாம சொல்றோம். அப்ப அந்த வார்த்தைகள் எங்க இருந்து வருது? அந்த வாயில இருந்து அது நம்மள எங்க கொண்டு போகுது? அரக்க நிலைக்கு கொண்டு போகுது. நாம தெய்வமா ஆகணும்னு நெனைக்கிறோம். ஆனா வார்த்தைகள்னால நாம எங்க கீழ இறங்கி போயிட்டே இருப்போம். சோ அந்த சக்தி வந்து நமக்கு அந்த அளவுக்கு நாம தான் அத சரியா யூஸ் பண்ணணும். நாம தெய்வமா ஆகணுமா? இல்லன்னா மிருகமா ஆகணுமா? அரக்கனா ஆகணுமா? அப்படின்னு நாம தான் டிசைட் பண்ணணும். நாம அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆக்சுவலா நம்ம போதை பொருட்கள் அப்படின்னு சிலவற்ற வச்சிருக்கோம். இதெல்லாம் போதை பொருட்கள். ஆனா ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுற பேச்சு கூட ஒரு போதை மாதிரி தான். ஏன்னா அடிக்ட் ஆயிட்டோம். பேசிக்கிட்டே தான் இருப்போம். பேசணும், பேசணும் அப்படின்னு நம்ம இத பேசணும், அத பேசணும், இவங்க வந்தா இத பேசணும், அங்க போய் அத பேசணும் அப்படின்னு சொல்லி நாம அதுக்கு அடிக்ட் ஆயிட்டு, போதைப் பொருட்களுக்கு தான் மனுஷங்க வந்து அடிக்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி பேச்சுக்கு கூட நம்ம நெறைய பேர் அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க. நாம ஃபர்ஸ்ட் அந்த அந்த அடிக்ஷன்ல இருந்து பேசணும் அப்படின்ற அடிக்ஷன்ல இருந்து நம்ம வெளியில வரணும் மாஸ்டர்ஸ். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நாம எப்படி இருக்கணும்னா, அந்த அடிக்ஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம வெளியில வரணும். இது இன்னைக்கு நான் இப்ப நெனச்சா உடனே வந்துருமான்னா கிடையாது. கண்டிப்பா வராது. நாம முதல்ல நாம கொஞ்சம் கொஞ்சமா, ஓகே. இது நாம எப்ப பேசணும்? எவ்வளவு பேசணும்? இந்த இடத்துல நாம பேச வேண்டியது அவ்வளவு அவசியமா? எப்படி பேசணும்? அப்படின்றத நாம ஃபர்ஸ்ட் சிந்திச்சு, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய பேச்ச நாம குறைச்சுக்கிட்டே வரணும். எப்ப தேவையோ, அப்ப மட்டும் தான் நாம பேசணும். ஏன்னா, அப்பதான் நம்ம அந்த மாதிரி பேசும்போது தான் அந்த அந்த மௌனம் தான் வந்து நம்மள மத்தவங்களோட இணைக்கும். ஆனா, அதுவே நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத பிரச்சனைகள தான் அது நமக்கு கொண்டு வந்து தரும். நம்ம எப்பவுமே ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அந்த வாழ்க்கையில நமக்கு நெறைய பிரச்சனைகள் அப்படின்றது விதவிதமா அ வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா, அதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நெனைப்போம். அந்த சொல்யூஷனுக்கு நமக்கு தெரியும் இப்போ. நம்ம ஆன்மா கிட்ட போனா சொல்யூஷன் கிடைக்கும்னு. ஆனா, ஆன்மா கிட்ட நம்மளால போக முடிய மாட்டேங்குது. ஏன் போக முடிய மாட்டேங்குது? நமக்கு மறுபடியும் டிஸ்டர்பன்ஸஸ் வருது. ஆனா, அதுவே நம்ம மௌனத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நாம ஒரு 11:00 உட்கார போறோம் தியானத்துக்கு. 10:00ல இருந்து நம்ம ஃபுல்லா நம்ம பேச்சுக்கள கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டே, ஓகே நான் 11க்கு தியானம் பண்ணணும். சோ இப்போதுலருந்து நான் என்னுடைய பேச்சுக்கள குறைச்சுக்கிட்டே வரேன். தேவைன்னா தான் பேசணும். இல்லன்னா சும்மா யார்ட்டயுமே நான் பேசக்கூடாது. அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த ஆன்மா கூட நம்ம கனெக்ட் ஆகும். அப்ப நமக்கு என்ன வேணுமோ நமக்கு கிடைக்கும். எப்படி உள்ள இருக்கிற நம்மளுடைய அந்த ஆன்மா நமக்கு சொல்லும். "நீ இந்த மாதிரி பண்ணு. உ உனக்கு தேவையான கரெக்ட்டா நீ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவ. இவங்க வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்கள போய் மீட் பண்ணு." அப்படின்னு நம்ம ஆன்மா நம்மள கைட் பண்ணும். நம்ம நெறைய வாட்டி நம்ம யோசிச்சிருக்கோம். நம்ம தூங்கி எழுந்த உடனே எனக்கு அந்த ஆன்ஸர் கிடைச்சது அப்படின்னு. எப்படி எனக்கு தோணுச்சு அப்படின்னு. அந்த நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? மௌனமா இருக்கோம். எல்லாத்தையுமே விட்டுட்டு நாம மௌனமா இருக்கோம். நல்ல டீப் ஸ்லீப்புக்கு போறோம். அப்ப நம்ம ஆன்மா சொல்றது நமக்கு புரியுது, நமக்கு தோணுச்சு அப்படின்னு நம்ம அத செயல்படுத்துறோம். சோ, அதத்தான் நாம விழிப்பு நிலையில இருக்கும் பொழுது கூட நாம செய்ய பழகணும். அப்பதான் நாம கடவுள் கிட்ட போயிட்டு கோயிலுக்கு போவாங்க நெறைய பேர். இல்ல தியானத்துல உட்கார்ந்து கூட தெரியாம சில பேரு என்ன நான் வந்து இந்த மாதிரி ஆகணும், எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும் அப்படின்னு தியானத்துல உட்கார்றது கூட அதெல்லாமே தேவையே இல்ல. பண்ணவும் கூடாது. ஏன்னா, இங்க சுவாசம் நமது குரு. அந்த குருவுக்கு தெரியும். ஏன்னா, அது எப்பவுமே நமக்குள்ள போயிட்டு வெளியில வந்துட்டு இருக்கு. அதுக்கு அழகா தெரியும் நமக்கு என்ன வேணும்னு. நமக்கு தேவையான நேரத்துல கண்டிப்பா அந்த இயற்கை, அந்த குரு நமக்கு குடுப்பாங்க. சோ, ஆனா நாம வந்து அத கேட்கறதுக்கு நாம சைலன்ட்டா இருந்தா தானே, எப்பயுமே உள்ளேயும், வெளியேயும் பேசிக்கிட்டே இருப்போம். ஒண்ணு கடவுள்கிட்ட வாய தொறந்து பேசிட்டே இருக்கோம், இல்லன்னா உள்ள பேசிக்கிட்டே இருப்போம். அப்ப அவர் சொல்றது எப்படிதான் கேட்க முடியும் நாம? சோ, ஃபர்ஸ்ட் நாம மௌனத்துக்கு போகணும். அப்பதான் அவங்க சொல்றத நாம கேட்க முடியும். அதே மாதிரி
நாம நம்ம சுத்தி நெறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். பல பிரச்சனைகள் இருக்கும்பொழுது நமக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம என்ன பண்ணணும்? இங்க நாமளும் போராடிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க அப்ப உங்கள சுத்தி இருக்கிற சிச்சுவேஷன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க சைலன்ட் ஆயிடுங்க ஒரு 5 நிமிஷம். எல்லாருமே பேசிட்டு இருந்தா கூட நீங்க பேசாம சைலன்ட்டா இருங்க. அப்பதான் உங்கள சுத்தி என்ன நடக்குது அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு இந்த மௌனம் வந்து அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, மனம் அப்படின்றது வந்து நெறைய விஷயங்கள வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும், போய்க்கிட்டே இருக்கும். அது எப்ப பார்த்தாலும் இங்க போலாமா, அங்க போலாமான்னு அலைபாய்ஞ்சுகிட்டே இருக்கும். நமக்கு ஆனா ஒரு தெளிவு வேணும். நமக்கு பிரச்சனை இருக்கு. நமக்கு தெளிவு வேணும். அந்த தெளிவு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே விட்டுறணும். நமக்குள்ள நம்ம பயணம் செய்யணும். அதற்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டியது நம்மளுடைய இந்த வெளிப்பேச்சு. வெளிப்பேச்ச ஸ்டாப் பண்ண உடனேயே நம்ம உள்ள இருக்கிற அந்த மனம் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த மனதையும் நம்ம ஸ்டாப் பண்ணணும். அப்பதான் நாம வந்து அந்த ஆன்மாவோட நாம கனெக்ட் ஆக முடியும். நாம அந்த ஆன்மாவோட கனெக்ட் ஆகும் பொழுது, அவங்க குடுக்குற அந்த மெசேஜஸ், அந்த ஆன்மா குடுக்குற மெசேஜஸ் நமக்கு நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு, நம்மளுடைய அந்த இலக்கை அடையறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு கூட ஒரு சவுண்ட் இருக்கு. அது நமக்கு தெரியும். அந்த சவுண்ட நாம கேட்டுட்டே இருக்கோம். இப்ப நான் பேசிட்டே இருக்கேன்னா கூட, நான் பேசுற வார்த்தைகள் எனக்கு கேக்குது. நான் பேசுற வார்த்தைகள் உங்களுக்கும் கேக்குது. சோ, அங்க ஒரு ஒலி அப்படின்றது இருக்கு. சோ, நாம எது நமக்கு ஒரு விதி தெரியும். நாம எதை குடுக்குறோமோ, அதையே தான் பெறுகிறோம். இப்ப நான் இந்த விஷயத்த குடுத்துட்டே இருக்கேன்னா, நான் இத தான் நான் பெறப்போறேன். அத விட்டுட்டு இப்ப நான் வந்து இது எப்ப பார்த்தாலும் மத்தவங்கள குறை சொல்றதும், அவங்கள இழிவுபடுத்துறதும், அ ஏதாவது என்ன பேசுறோன்னே தெரியாம வெட்டியா பேசிட்டே இருந்தா, அப்ப என்ன நமக்கு வரும்? வெட்டியான விஷயங்கள் தான் நம்மள தேடி வரும். அதுல நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா, நாம எதை குடுக்கிறோமோ, அதையே தான் பெறுகிறோம். இந்த விதி நமக்கு தெரியும்ல. சயின்ஸ்ல இது ஒரு லா இருக்கு இல்லையா? வாட் எவர் வி கிவ் வி டேக் இட் பேக். இது ஆன்மீகத்துல இருக்கு நமக்கு. எப்படி நமக்கு சயின்ஸ்ல சில லாஸ் இருக்கோ, இது பண்ணா இது நடக்கும்னு. அதே மாதிரி தான் நம்ம ஆன்மீகத்துல கூட இந்த லா இருக்கு நமக்கு. நம்ம எத குடுக்குறோமோ, அத தான் பெறுறோம். நம்ம ஆப்பிள் விதைய விதைச்சா ஆப்பிள் ட்ரீ வருதுல்ல, அதே மாதிரி தான் நாம வந்து இங்க நம்ம என்ன பேசுறோமோ, அதே தான் நமக்கு திருப்பி வருது. இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, நம்ம ஒரு எம்ப்டி பிளேஸ்க்கு போயிட்டு, ஒரு மலை பிரதேசத்துக்கு போயிட்டு, நம்ம ஓன்னு கத்துனோம்னு வச்சுக்கோங்களேன், திட்டுனோம்னா மறுபடியும் அந்த திட்டு நமக்கு வரும். அதுவே ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னோம்னா, அதுவும் நம்மள பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லலாம். அப்ப நமக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும்ல. அதுதான் இங்க. நம்ம என்ன குடுக்குறோமோ, அத தான் பெறுகிறோம். சோ, அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த ஒலிய கூட நாம பேசும்போது அவ்வளவு கவனிச்சு அத பேசணும். அப்பதான் நம்மளால அந்த சரியான நிர்ணயங்கள நம்மளால எடுக்க முடியும். நாம நம்மளுடைய அந்த நிர்ணயங்கள் எடுக்கணும்னா, நம்ம அந்த ஆன்மாவோட இணைஞ்சிருக்கணும். இல்லீங்களா? சோ, இப்ப நமக்கு மௌனம் அப்டின்னா 2 வகையா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன ஒண்ணு வெளி மௌனம், இன்னொன்னு உள் மௌனம். அகத்தில் இருக்கிற மௌனம். இந்த 2த்தையுமே நாம ஃபாலோ பண்ணணும். ஒண்ணு மட்டும் ஃபாலோ பண்ணா எதுவுமே யூஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் நம்ம எப்ப இத ஸ்டாப் பண்றோமோ, ஆட்டோமேட்டிக்கா இவ்ளோ எனக்குள்ள போகுதா? அப்படின்ற விஷயம் நமக்கே தெரிய வர ஆரம்பிக்கும். அப்ப நம்ம மெதுவா அத கூட நாம ஸ்டாப் பண்ணலாம். அப்பதான் நாம வந்து அந்த சத்தியத்தை நோக்கி நாம பயணம் செய்யவே முடியும். அப்பதான் நமக்கு அந்த விடைகளே நமக்கு தெரியும். அந்த பிரச்சனைக்கான விடைகளே நமக்கு தெரியும். இப்ப நமக்கு தியானம் பண்ணா, நம்ம வந்து ஒரு பேஸ்ல நாம இருப்போம். நம்ம கொஞ்சம் ஸ்லோவா நம்மளுடைய அந்த ஓடுற வாழ்க்கை அப்படின்றது கரெக்ட்டா நமக்கு எந்த இடத்துல அந்த ஸ்பீட் வேணுமோ, அந்த ஸ்பீடுக்கு நாம போக முடியும். அதற்கு இந்த மௌனமும் கூட மிகவும் உதவியாக இருக்கும். அதுக்கு தான் நாம அந்த மௌனத்த கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றது. நம்ம மௌனத்துல இருக்கும் பொழுது, நாம நாம எவ்வளவு விஷயங்கள நாம சாதிக்கிறோம் அப்படின்றது அந்த பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போறோம். நாம ஆனா நம்ம எனர்ஜி எல்லாம் போயிடுச்சே, வேஸ்ட் ஆயிடுச்சேன்னு சொல்றோம். ஆனா எங்க வேஸ்ட் ஆச்சு? நம்ம தேவையில்லாம நம்ம உட்கார்ந்துட்டே தான் இருக்கோம். எந்த வேலையுமே செய்யல. ஆனா பேசிக்கிட்டே இருக்கோம். அப்ப கூட தேவையில்லாத பேச்சுக்கள். அந்த மாதிரி பேச்சுக்கள பேசும்போது கண்டிப்பா நம்ம எனர்ஜி அப்படின்றது வேஸ்ட் ஆயிடும். அது மறுபடியும் அதே மாதிரி உங்களுக்குள்ளேயே பேசிப்பீங்க. வெளியில பேசுறது இல்லாம உங்களுக்குள்ளேயே, நாளைக்கு நான் இங்க போணும், அங்க போணும், இவங்கள பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள வாய் மூலமா சைலன்ட்டா இருக்கு. ஆனா உள்ள மட்டும் ஒரு உரையாடல், கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. இவங்க இது கேட்டா நம்ம இப்படி பதில் சொல்லலாம். அப்படி கேட்டா இப்படி பதில் சொல்லலாம். இங்க போலாம், அங்க போலான்னு. இதெல்லாமே கூட நம்மளுடைய எனர்ஜிய உறிஞ்சிரும். அதே மாதிரி நமக்கு ஆழ் மனதுல சில சில விஷயங்கள் இருக்கும். நமக்கே தெரியாது. அது இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம தூக்கத்துல ஒரு உரையாடல் வரும். அந்த ஆழ் மனதுல இருக்கிற உரையாடல் கூட அந்த நேரத்துல நடக்கிறது கூட நம்மளுடைய எனர்ஜீஸ வந்து இது பண்ணிடும். சோ,
நாம இந்த தியானம் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த வெளி மௌனம் இருக்கும்போது என்ன ஆகும், இந்த உள்ள இருக்கிறது ஃபுல்லாவே கிளென்ஸ் ஆகும் மாஸ்டர்ஸ். சோ அதுக்கு மௌனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம நமக்கு தெரியும், நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா எப்படி இருக்கிறது அப்படின்னு தெரியாது. நான் வந்து என் பேச்ச மாறக்கூடாது, நான் மாத்தக்கூடாது, நான் இதுலயே நிலைச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா யாராவது வந்து பேசும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவோம். ஆனா அதுவே நம்ம சைலன்ஸ்ல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கண்டிப்பா நாம அப்படியே இருப்போம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா மாஸ்டர்ஸ்? நம்ம சுற்றி இருக்க இயற்கைய பாருங்களேன். எவ்வளவு செடி கொடிகள் மரங்கள் எவ்வளவு இருக்கு. அது எல்லாமே பேசிக்கிட்டே இருக்கு, சவுண்ட் பண்ணிட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டேவா இருக்கு. எவ்வளவு அழகா சைலண்டா வளருது. இவ்வளோண்டு சின்ன மரம் சின்ன கொடியா இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பார்த்தோம், ஒரு மாசம் போயிட்டு வந்து பார்த்தோம்னா எவ்வளவு பெருசா அது அப்படியே அந்த கொடி ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அது ஏதாவது சவுண்ட் பண்ணுது, நான் ஸ்ப்ரெட் ஆகுறேன் சவுண்ட் பண்ணிட்டே ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படியே அழகா படர்ந்து விரிஞ்சிருக்கு இல்லீங்களா? ஒரு மரம் சின்னதா நட்டணும், ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா வளர்ந்து அழகான பூக்கள் கொடுக்குது. அதுவும் என்ன சவுண்டா பண்ணுது? ஏன் நம்மளுடைய சூரியன் சந்திரன் அவங்க தோ வர்றாங்க, மறையறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஏதாவது இருக்கா? அவங்க மூவ் ஆயிட்டே இருக்காங்க. ஏதாவது இருக்கா? எவ்வளவு அழகா எந்த ஒரு ஓசை அந்த மௌனத்துல எவ்வளவு அழகா எவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா மனிதன் மட்டும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. பேசினாதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சோ யோசிச்சு நீங்க முடிவெடுங்க மாஸ்டர்ஸ். ஏன்னா எந்த இடத்துல நாம பேசணும். இப்ப பத்ரி சார் கூட நாம பார்த்த வீடியோல சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எங்க நம்ம மௌனத்துல இருக்கிறத விட நம்ம வார்த்தைகள் பேசுனா நமக்கு பேசணும். அந்த வார்த்தைகள் அந்த இடத்துல தேவை அப்படின்னும் போது மட்டும்தான் நாம பேசணும். சரி, இப்போ இந்த மௌனம் நான் எப்பெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா, துக்கமா இருக்கா, மௌனம் இருந்துருங்க. உங்களுக்கு ஏதாவது புரியல, நாம என்ன பண்ணணும், சந்தேகம் இருக்கா, மௌனம் இருங்க. பேசாதீங்க அந்த நேரத்துல. மௌனம் இருங்கன்னா பேசாதீங்க. நமக்கு ஏதாவது புரியலனாலும் பேசாதீங்க. துக்கமா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னா பேசாதீங்க. உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு புரியலையா? ஃபர்ஸ்ட் இத நம்ம வெளியில பேசுறத ஸ்டாப் பண்ணணும். அப்போ உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா அப்பதான் நாம பயணம் செய்ய முடியும். இது வந்து இந்த மௌனம் அப்படின்றது நம்ம மனுஷனுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரம் மாஸ்டர்ஸ். அண்ட் மிகப்பெரிய அற்புதமான ஆயுதம் கூட. ஏன்னா அந்த நம்ம சைலன்ஸ்ல போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேசிட்டே இருந்தவங்க நம்மள பார்த்து ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம எதுவுமே பேசாம, இவன் ஏன் எதுவுமே பேசாம யோசிச்சுட்டே இருக்கான் போல இருக்கு. இவன் ஏதோ இன்னும் பெருசா நமக்கு காப்பு வைக்க போறான்னு நாம தான் வாய பேசிட்டே இருக்கோமான்னு அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. சோ நாம என்ன பண்ணிருக்கோம்? நாம எதுவுமே பேசாம சும்மா உட்கார்ந்துருக்கோம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம வெளியும் பேசக்கூடாது, உள்ளயும் பேசக்கூடாதுன்னு. நம்ம சும்மா இருக்க போறோம். அப்ப நாம எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆகுறோம்னு பாருங்க. சரி, இது எவ்வளவு இப்ப புதுசா வந்திருக்கா இந்த மௌனம் அப்படின்னு இப்பதான் சொல்லிட்டு இருக்கோமா? இல்ல, ரமண மகரிஷி கடைபிடிச்சிருக்காரு. மகாத்மா காந்தி கடைபிடிச்சிருக்காரு. நிறைய ரிஷிமார்கள் இத கடைபிடிச்சிருக்காங்க. அவங்க கடைபிடிச்சு எவ்வளவு சாதிச்சிருக்காங்க. நமக்கு இந்த வேதங்கள் இதெல்லாமே இருக்கு பாத்தீங்களா? அது எல்லாமே நமக்கு அவங்க அந்த மௌனத்துல இருந்து அவங்க பெற்ற சக்தியினால அவங்க இது எல்லாத்தையுமே பார்த்து நிறைய விஷயங்கள் இன்வென்ஷனா சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. இந்த பூமி உருண்டையா இருக்குன்னு. அதுக்கப்புறமா கெலீலியோ வந்து அவர் டெலிஸ்கோப் கண்டுபிடிச்சு, ஆமா பூமி உருண்டை அப்படின்னு சொன்னார். ஆனா நம்மளுடைய முன்னோர்கள், ரிஷிகள் இவங்க எல்லாம் அழகா அப்பவே சொல்லிட்டாங்க. சோ பாருங்க, அவங்க அப்ப பேசிட்டு இருந்தாங்க. இல்ல, கண்ண மூடிட்டு மௌனத்துல இருந்தாங்க. திறந்திருந்தா கூட என்ன தேவையோ அப்ப மட்டும் தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் நம்மளால சாதிக்க முடியும். இப்ப நமக்கு நன்மைகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நிறைய ஆற்றல் கிடைக்கும். நமக்கு கிடைச்ச ஆற்றல் வந்து நமக்கு வீணாகாது. ஏன்னா நம்ம பேசிட்டு இருந்தோம்னா எனர்ஜி வேஸ்ட் ஆயிடும். சோ அந்த எனர்ஜி அப்படின்றது நமக்கு வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி நம்மளுடைய மனம் அப்படின்றது உறுதியா இருக்கும். நம்மளுடைய அந்த மன உறுதி, வில் பவர் அப்படின்றது அதிகமாகும். நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். நமக்கு ஆரோக்கியமா இருக்கும். ஏன் ஆரோக்கியமுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஏன்னா நம்ம வந்து ஆரோக்கியமா இருந்தாலும் தான் நம்மளுடைய மனம் அப்படின்றது அமைதியா இருக்கும் மாஸ்டர்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பேச்ச குறைச்சோம்னா, நமக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தெரியும். அத நம்ம சரி பண்ணோம்னாவே நம்ம ஆரோக்கியம் அப்படின்றது சரியாயிடும். இல்ல எல்லாமே இன்டர் கனெக்டட் சயின்ஸ். ஒரு விஷயத்த தொட்டா இந்த இடத்துல சுவிட்ச் போட்டா அங்க லைட் எரியுதுல்ல, அதே மாதிரி தான். வெளிய இருக்கிற நம்ம மௌனத்த ஆரம்பிச்சோம்னா, ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கிற மனம் கூட அமைதியாயிட்டே போகும். அப்ப ஆற்றல் உள்ள வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஆரோக்கியமா ஆயிட்டே இருப்போம். அண்ட் சரியாக முடிவெடுக்க முடியும் நம்மளால. அந்த டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது ரொம்ப
கரெக்டா இருக்க அந்த நம்மளுடைய அந்த மனதை அலைப்பாய விடாம நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியும். அண்ட் நம்மளுடைய பேச்சு, நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2, 3 நாள், ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள், ஒரு கொஞ்ச நேரம், அதுக்கு முன்னாடி அதுவும் முடியாத கொஞ்ச நேரம், ஒரு நாளையில அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் மௌனத்துல இருந்து பாருங்களேன். அதுக்கப்புறமா நம்ம பேசுற பேச்சும் எவ்வளவு அற்புதமா இருக்கும்னு. கொஞ்சமா தான் பேசுவோம். அப்ப நமக்கு பேசணும்னே தோணாது. நம்ம பேசுற வார்த்தைகள் கூட ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும். ரொம்ப இனிமையா பேசுவோம். தேவையில்லாத எந்த ஒரு டிஸ்கஷன்ஸ்க்கும் நம்ம உள்ள நுழைய மாட்டோம். ச்சே, அவங்க பேசிட்டு இருக்காங்க. அது நமக்கு தேவையில்ல. அப்படின்னு நம்மள அந்த இடத்துல இருந்து நாம வெளியில வந்துருவோம். அண்ட் அதே மாதிரி நம்ம ரொம்ப பொறுமையா பேசுவோம். அண்ட் நமக்கு கேட்கிற திறன் வந்து அதிகமாகும். நம்ம வந்து நல்ல லிசனிங், யார் என்ன சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம நல்லா கேட்போம். கேட்கும் பொழுது அது நமக்குள்ள நமக்கு ஆழமா பதியும். இப்ப நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். நமக்குள்ள பதியணும்ல. நமக்கு அந்த விஷயங்கள் கூட ரொம்ப அற்புதமா நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் நம்மளுடைய பயணம் அப்படின்றது எப்பவுமே அந்த லட்சியத்தை நோக்கியே தான் இருக்கும். வேற எங்கேயுமே டீவியேட் அப்படின்றது ஆகவே ஆகாது. இங்க இந்த மௌனத்துல நமக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு மாஸ்டர்ஸ். நான் ஒரே ஒரு விஷயம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன் இதுல. ஒரு வாட்டி நான் வந்து அ பீமாவரம்ல நமக்கு செஷன்ஸ் நடக்கும். மௌன தியானம் அப்படின்னு நடக்கும். என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் தியானத்துக்கு வந்த புதுசு. கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ரொம்ப புதுசு கிடையாது. அவங்க போயிட்டு இருந்தாங்க. எனக்கு போக முடியலையேன்னு எனக்கு ஒரு கவலை இருந்தது. ஐயோ! நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி. அப்ப எங்க பேரண்ட்ஸ் அங்க போயிட்டாங்க. நான் வந்து ஓகே நாம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு, சரி நான் இங்க இருந்துகிட்டே மௌனம் இருக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அங்க போனா 3 நாள் மௌன தியானம். நான் இந்த 3 நாட்களும் நான் வீட்ல இருந்தே நான் மௌனத்துல இருக்கேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு நாம புக் படிக்கக் கூடாது அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம கூட தான் மேக்ஸிமம் இருக்கணும். கொஞ்ச நேரம் படிக்கலாம். மேக்ஸிமம் டைம் நம்ம கூட நாம இருக்கணும் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது. அப்ப வந்து நான் டிவி ரொம்ப அதிகமா பார்க்க மாட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருந்து அவ்வளவா டிவி பிடிக்காது. அண்ட் இந்த ஃபோன் வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆகல. சோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல வீட்ல இருந்தே நான் அந்த 3 நாட்கள் இருக்கணும் அப்படின்னு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். இல்லன்னா சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தேன். 4வது நாள் எனக்கு பேசணும்னே தோணல. ரொம்ப கம்மியா பேசிட்டு இருந்தேன். எங்க பேரண்ட்ஸ் திரும்பி வந்ததுக்கு அப்புறமா நான் சொன்னேன். எனக்கு இவ்வளவு அற்புதமா இருந்தது. நான் வீட்லயே இருந்த மாதிரியே 3 டேஸ் நான் மௌனத்த பண்ணேன். எனக்கு சூப்பரா இருக்கு. எனக்கு இப்ப பேசணும்னு கூட தோண மாட்டேங்குது. அவ்வளவு அமைதியா இருக்கு எனக்குள்ள. நெறைய கிளாரிட்டி கிடைச்சிருக்கு எனக்கு அப்படின்னு. சோ, நாம அங்க போய் பண்ணா அதிகமான பலன்கள் இருக்கும். அந்த மாதிரி மௌன தியானங்கள் நடக்கிற இடத்துக்கு நாம போய் பார்ட்டிசிபேட் பண்ணி நாம பண்ணணும். இப்ப நம்மளுடைய அகஸ்தியர் மகா பிரமிட் கஷேத்திரத்துல கூட ஒவ்வொரு மாசமும் இந்த பௌர்ணமிக்கு வந்து அமாவாசைக்கு இப்பல்லாம் மௌன தியானம் நடத்துறாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே போய் கலந்துக்கோங்க. ஏன்னா, அங்க போய் கலந்து கொள்ளும் பொழுது அங்க நமக்கு ரொம்ப அழகா அவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் எப்படி நாம முழுசா யுட்டிலைஸ் பண்ணணும்னு. கொஞ்ச நேரம் நாம வந்து நம்ம தியானம் பண்றோம். இயற்கையோட இருக்கிறோம். இயற்கை அழக ரசிக்கிறோம். நமக்கு அழக ரசிக்க கூட தெரியாது. என்னமோ போறோம், அப்படி பார்த்துட்டு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேச ஆரம்பிச்சுரும். சூப்பரா இருக்கு. எப்படி இருந்ததுன்னா, சூப்பரா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணேன். ரொம்ப ரம்மியமா இருந்தது. இயற்கை ரொம்ப அழகா, ரொம்ப ஸ்மூத்தா அழகான தூறல் அப்படின்னு சொல்றோம். ஆனா ரசிச்சிருக்கோமான்னா, இல்ல. அங்கேயும் போயிட்டு ஏதாவது பாட்ட போட்டு கேட்டுக்கிறதோ, இல்ல மத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதோ, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். நம்ம கூட நாம அந்த இடத்துல இருந்தா இன்னும் அது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். அத ட்ரை பண்ணணும் நம்ம. நாம வந்து பேசிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா ஆகும்? நாம வந்து என்ன பேசுறோம் அப்படின்றத மறந்து போயிட்டு, பேசிக்கிட்டே நாம அந்த பேச்சுக்குள்ள போயிருவோம். ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஒரு போதை அப்படின்னு. அந்த போதைக்குள்ள நாம போயிடுவோம். அதனால தான் நாம வந்து எத பேசுறோமோ, அத நாம கரெக்ட்டா எம்பசைஸ் பண்ணி நம்ம பாயிண்ட் எதுவோ கரெக்ட்டா நாம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்ட்டா அவங்களுக்கு போய் சேரும். இல்லன்னா நாமளும் மறந்துருவோம். எது பேசுறோம்னு அவங்களும் மறந்து போயிடுவாங்க. சோ, அது ரொம்ப முக்கியம் நமக்கு. சோ, அது நமக்கு மௌனம் அப்படின்றது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்ம யாராவது நம்மள ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷம் மௌனத்துல இருந்துட்டு, அதுக்கப்புறமா பதில் சொல்லுங்களேன். அப்ப அழகா நாம பதில் சொல்லுவோம். இம்மீடியட்டா ரிப்ளை பண்ணாம, இதெல்லாமே நாம தான் ட்ரெயின் பண்ணணும். நமக்கு நாமே ட்ரெய்னிங் குடுத்துக்கணும். ஏன்னா, அப்பதான் நமக்கு வந்து இந்த மௌனத்தினால நமக்கு சக்தியும், அந்த பலமும் நமக்கு இந்த மௌனத்தின் மூலமா கூட நமக்கு ரொம்ப நெறைய கிடைக்கும் மாஸ்டர்ஸ். அந்த அளவுக்கு இந்த விஷயத்துல நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம நெறைய கத்துக்கணும். அந்த கத்துக்கிறதுக்கு
நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருந்து நம்ம அந்த வித்ட்ரா அப்படின்றது நம்ம ஆகணும் இல்ல. அதுதான் இந்த மௌனம் நமக்கு குடுக்குது. சோ இந்த மௌனத்துல பார்த்தோம்னா, இந்த சயின்ஸ் அப்படின்றது எப்படி நமக்கு வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். நம்ம என்ன குடுக்குறோமோ அது நமக்கு திரும்பி வருது. நாம ஒரு இடத்துல அத சரி செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடல் முழுவதும் நம்மளுடைய மனமும் ஆரோக்கியமாகுது. நம்மளுடைய அறிவும் நமக்கு வளருது. நம்மளுடைய அ மனமும் அமைதியாகுது. அப்ப எல்லாமே எல்லா பாடீஸும் கிளென்ஸ் ஆகுதுல்ல. ம். அப்ப நமக்கு அந்த மௌனம் அப்படின்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளவு பேசுறோம்? எந்த அளவுக்கு நம்ம பேசணும்? எப்படி நம்மளுடைய பேச்சு இருக்கணும்? இது எல்லாமே சும்மா வாய தொறந்தோமா, நானும் பேசினேனுன்னு பேசக்கூடாது. பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் முத்து போல இருக்கணும். அழகா இருக்கணும். இனிமையா இருக்கணும். அப்படின்னு நமக்கு நாமே ட்ரெயின் பண்ணிக்கணும். பேசுறது அப்படின்றதே ஒரு கலை. அந்த கலைய நாம வளர்த்துக்கணும். அந்த கலைய வளர்த்துக்கணும்னா, நமக்குள்ள நாம பயணம் செய்யணும். அந்த மௌனத்துக்குள்ள நாம போகணும். சோ இதுதான் மாஸ்டர்ஸ் மௌனம் அப்படின்றது. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். தவறாம நாம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு கொஞ்ச நேரம். ஒரு நாள்ல நமக்கு கொஞ்ச நேரம். அதுவே ரொம்ப சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வீட்ல ப்ளீஸ் மௌனத்த பிராக்டிஸ் பண்ணாதீங்க. அவங்க தூங்குற நேரத்துல வேணும்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அம்மா பேசலையே அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் வளர்ந்த கிட்ஸ் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, அப்ப அவங்க கிட்ட சொல்லிட்டு, "நான் இந்த மாதிரி மௌனம் இருக்க போறேன்மா. இன்னைக்கு இந்த 2 ஹவர்ஸ் நான் பேச மாட்டேன்." அப்படின்னு அ சைலன்ட்டா இருக்க போறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருங்க. ஏன்னா, அவங்களுக்கும் ஏன்னா இவங்க சடனா ஏன் சைலன்ட்டா உட்கார்ந்துட்டாங்க, அவங்களும் டென்ஷன் ஆகக்கூடாது. நாம எப்ப இருக்கோமோ, அப்ப குழந்தைங்க கூட அத ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க கூட நம்ம சொல்றோம், "எப்ப பார்த்தாலும் என் பொண்ணு பையன் ஃபோன வச்சுட்டே இருக்கான், டிவி பார்த்துக்கிட்டே இருக்கான், புக்க வச்சுட்டே இருக்கான், விளையாட மாட்டேன்றான், என் கூட பேச மாட்டேன்றான்னு." நாம என்ன செய்றோமோ, நம்மள பார்த்து தான் அவங்களும் கத்துப்பாங்க. சோ நாம கூட அதுக்கு அதான டைம நாம குடுக்கணும். நாம கூட எல்லாத்தையுமே விட்டுட்டு கொஞ்ச நேரம் அமைதி நிலைக்கு நாம வரணும். அப்ப அவங்களும் பார்த்து, "ஓ! என்னமோ இருக்கு இதுல. நாம கூட இப்படி இருக்கணும். அம்மா பண்றாங்க." அப்படின்னு அவங்களும் கத்துப்பாங்க. அண்ட் இப்போ நம்மளுடைய இந்த நவம்பர் மாசத்துல 8, 9, 10, 11 இந்த 4 நாட்களுமே தியான மகா யஜ்ஞம் அப்படின்னு நம்ம அகஸ்தியர் மகா பெருமை க்ஷேத்திரத்துல நடக்க போகுது. எல்லாருமே தவறாம கலந்து கொள்ளுங்க மாஸ்டர்ஸ். ஏன்னா, அந்த இடத்துல நமக்கு அற்புதமான இசை கூட நமக்கு 3 மணி நேரம் தியானம், உன்னதமான ஆசான்களோட எல்லார் கூடயும் நம்ம கூட்டு தியானம் நடக்கும். நெறைய விஷயங்கள், புது புது விஷயங்கள நாம தெரிஞ்சுப்போம். ஒவ்வொருத்தருக்கு நம்ம எல்லாருமே ஒரு குடும்பம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம இந்த ஆன்மீக குடும்பத்தோட நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம குடும்பத்தோட இருக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் தானே! அதுவும் நம்ம இந்த ஆன்ம குடும்பத்தோட இருக்கிறது அப்படின்றது, இன்னும் ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம். நம்மளுடைய நண்பர்கள பார்க்குறோம். எப்பவுமே நாம இந்த ஆன்லைன் மூலமா பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரையுமே நம்ம நேர்ல பார்க்கும்பொழுது, நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். எப்பவுமே ஃபோன்லயே பார்த்துட்டு இருக்கோம். நேர்ல பார்க்கும்போது ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்த கூட நாம மிஸ் பண்ணக்கூடாது. அந்த ஆனந்தத்தையும் நாம நம்மளுடைய இந்த மனதிற்கு குடுக்கணும். ஒவ்வொருமே ஒவ்வொரு விதமான ஆனந்தம். இப்ப நான் ஒரு ஸ்வீட் சாப்ட்டுருக்கேன். இது இவ்வளவு சுவையா இருக்கு. இவ்வளவு நல்லா இருக்கு. இதுல இதெல்லாம் போட்டுருக்காங்க. அற்புதமா இருக்கு. அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? கொஞ்ச நேரம் நிறுத்து. நான் சாப்பிட்டு பார்க்கணும். அப்பதானே என்னால சொல்ல முடியும். நீ பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்க. என்ன சாப்பிட விடுன்னு சொல்லுவீங்கல்ல. அந்த மாதிரி தான் மாஸ்டர்ஸ். மௌனம் கூட நாம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அமைதி ஆகணும். அப்ப அத அனுபவிக்க முடியும். அத ரசிக்க முடியும். அத என்ஜாய் பண்ணுவீங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்சம் அமைதியாயிட்டு அத என்ஜாய் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த மௌனத்துல இருக்கிற அந்த அற்புதமான ஒரு சக்தி அண்ட் அதனுடைய அழகு உங்களுக்கு தெரியும். அது எவ்ளோ மௌனம் அப்படின்னும்போது சொல்லும்பொழுதே ஒரு அழகு நமக்கு. உள்ள ஒரு கிளாரிட்டி இல்லீங்களா? சோ அத நாம ட்ரை பண்ணி, ஃபாலோ பண்ணி பெனிஃபிட்ஸ் பெறலாம். ஓகே. தேங்க் யூ மாஸ்டர்ஸ்.